என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குழந்தை உடம்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெடிசினுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் குழந்தைக்கு எப்பயாவது ஜாண்டிஸ் வந்திருந்ததா? ஆமா டாக்டர், 6 மாசத்துக்கு முன்னாடி ஜாண்டிஸ் வந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததா? எப்போவாவது ஸ்டொமக் பெயின்னு சொல்லுவா. மருந்து கொடுத்தா சரியாயிடுவா. ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? அது குழந்தையோட லிவர் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லாததுனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆக்சிஜன் கிடைக்காம இருந்ததுனால டேமேஜ் ஆயிருந்த லிவர் இன்னும் மோசமாயிடுச்சு. முதல்ல லிவர் ஃபங்க்ஷனை நார்மல் பண்ணணும். என்ன டாக்டர் நான் பண்ணணும்? கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க சரி பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. ஒருவேளை முடியலன்னா லிவர் சர்ஜரி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு யூ ஹேவ் டு அரேஞ்ச் ஃபார் அ டோனர். அழாதீங்க மேடம், இப்போ நீங்க தைரியமா இருந்தே ஆகணும். ஏன்னா சர்ஜரியும் காம்ப்ளிகேட்டட் தான், டோனரும் சுலபத்துல கிடைக்க மாட்டாங்க. ப்ரிகாஷனா இருக்கணும். உங்களுக்கும் குழந்தைக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகுதான்னு முதல்ல பார்க்கலாம். ஓகே நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. பிளட் குரூப் மேட்ச் ஆகுதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், நீங்க போங்க. அழுவாதீங்க மேடம், எல்லாம் சரியாயிடும். வாங்க மேடம், போய் பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத் ஸ்வாஹா. மாப்பிளையோட அப்பா அம்மா 2 பேரும் வாங்கும். இத மாப்பிளை கொடுங்க. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷதிரஸ்து. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போடா, போய் மாத்திட்டு வா. மணப்பெண்ண அழிச்சுட்டு வாங்க. போமா. ஓம் பூதநாதாய வித்மகே பவனந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ராகுல், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய், என்ன யாருக்கும் தெரியாம ரகசியமா காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்றீங்களா? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஏண்டி, என்ன லவ் பண்ணிட்டு என் கூட ஊரெல்லாம் சுத்திட்டு என்ன ஏதுன்னு காரணமே சொல்லாம என்ன பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப எவனோ ஒருத்தனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் லவ் பண்ண உன் கூட ஊரை சுத்தினேன். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4க்கு 4 ரூம்ல வாழ சொல்றியா? அப்புறம் எதுக்குடி என்ன லவ் பண்ண? லவ் பண்ணும்போது என்னென்ன சொன்ன? இப்போ ஒரு செகண்ட்ல என்ன தூக்கி போட்டு வந்துட்டல? அதான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. இந்த கல்யாணம் நடக்காது. நீ என் கூட வந்து வாழ்ந்தே ஆகணும். இல்லனா என்ன பண்ணுவ? இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்லுவேன். நீ சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன நம்பாம உன்னை நம்புவாங்களா? எனக்கு அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். நான் அழுது நாடகம் போட்டுருவேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. நீ யாருக்கிட்ட எப்படிலாம் பேசணும்னு தெரியும். அதான் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு இதை கொண்டு வந்தேன். இதை காட்டுனா என்ன சொல்லுவாங்க? நீ உத்தமி, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா சொல்லுவாங்க. ராகுல், ப்ளீஸ் ராகுல், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கூட சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாதடா. பணத்துக்காகவா நான் உன்னை லவ் பண்ண? என்னோடதே ட்ரூ லவ். நான் உன் கூட சேர்ந்து வாழணும்.
இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி இதே கோவில்ல நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். முட்டாள், பணம் தாண்டா உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுது. உனக்கு வேணா பணம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். என்னாலலாம் உன் கூட வந்து வாழ முடியாது. நிரஞ்சனா, டென்ஷன் ஆக்காம மரியாதையா வந்துரு. ஏய், வா. விடு விடு சொல்றேன்ல. நிரஞ்சனா, உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாதுடி. விடுடா. கதவு திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? என்னடி, என்ன நடக்குதுங்க? என்னடி பண்ண? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா? நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். இவனுக்கு வசதி இல்லைன்னு நான் பிரிஞ்சுட்டேன். இவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல வந்து கூட வா ஓடி போயிடலாம்னு சொல்றான். லேசாதான் அடிச்சேன், கீழே விழுந்துட்டாங்கக்கா. அடி பாவி, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறயா? ஓ அக்கா, நீதான்க்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஓ, என்னடி நீ? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா பூ வச்சு விட்டுட்டு இருக்கேன் மாமா. இல்ல, இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அக்கா, நீதான்க்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஓ, என்னடி நீ? வரா மாதிரி இருக்குக்கா. ஐயோ, அடிப்போம். தல கட்டில் கடியில தல. வா வா வா, உட்காரு உட்காரு. என்ன மாமா? நீ ஏன் பதட்டமா இருக்க? கல்யாணம் நடக்க போதுல, அதான். அத நினைச்சுதான் நானே பதட்டமா இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ என்னமோ. அக்கா, இப்ப என்ன பண்றது?
ஒரு நிமிஷம் இரு. தள்ளு. ஹலோ மேடம். ஆ, எங்க இருக்கீங்க? சீக்கிரமா பொண்ணு ரூமுக்கு வாங்க. இதோ வரேன் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். கட்டில் கடியில ஒருத்தன் கிடக்குறான். அவனை முதல்ல டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். யோ வாங்க வாங்க. மேடம் இவன் எப்படி மேடம் இங்க வந்தா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொன்ன வேலையை மட்டும் செய். சீக்கிரமா அவனை கோணி பையில போட்டு எங்கேயாவது மறைச்சு வைங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். யோ போய் கோணி எடுத்துட்டு வையா. சீக்கிரம் போங்க. தூக்குங்க. பார்த்து அப்படி இறக்கி வைங்க. பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமையா. யார் வரல? இப்ப தூக்குங்கடா. சரிண்ணா. ஏய் தூக்குடா. யாரா நீங்களா? அது வந்து நாங்க இப்போ யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? உங்களை பார்த்தாலாம் அப்படி தெரியலையே. என்ன இந்த மூட்டையில்? மூட்டையில அது வந்து அது என்னன்னா என்ன உளறீங்க? மூட்டையை அவுர்றா. என்ன ஏதாவது திருடிட்டு போறீங்களா? சார் பட்ட பகல்ல யாராவது திருடிட்டு போக முடியுமா சார்? என்ன சார் நீங்க? ஐயோ சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். கோயிலுக்கு சாமி கும்பிட தான் ஆமா சார் சார். வந்தோம். சாமி கும்பிட வந்தவனுங்க மூட்டையோட எதுக்கு வெளியே போயிட்டு இருக்கீங்க? மூட்டையில என்ன இருக்கு? மூட்டையை சார், பிரிச்சு காட்டு. இப்போ மூட்டையெல்லாம் எதுக்கு சார் திறந்துக்கிட்டு? அது நேர்த்தி கடன் தேங்காய் சார். நேர்த்தி கடன் தேங்காய்னா அதை உடைச்சிட்டு தானடா போவாங்க. நீங்க என்ன கட்டி எடுத்து தூக்கிட்டு போறீங்க? அது வந்து சார் அது என்னன்னா டேய் டேய் டேய், என்ன உளறீங்க? மூட்டையை அவுர்றா. மூட்டையை அவருக்குடா முதல்ல. உங்களெல்லாம் பார்த்தாலே டவுட்டா இருக்குடா. அவுர்றா. ஏய் இருடா. சார் நீங்க யார் சார்? என்னடா என்னையே கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யார் சார்? அதை முதல்ல சொல்லுங்க சார். இந்த கல்யாணம் நடக்குதுல அந்த மாப்பிள்ளையோட அப்பா. மாப்பிள்ளையோட அப்பா தானே? கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க. கல்யாண வேலையை பார்க்காம இங்க என்ன உங்களுக்கு வேலை? என்னடா நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? ஆ. இது கோவில். யார் வேணாலும் தப்பு நடந்தா கேள்வி கேட்கலாம். நீ கோவில்ல இருந்து திருடிட்டு போவ, நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும்ல? யாரை பார்த்து சார் திருடன்னு சொல்றீங்க? நான் இந்த கோயிலோட கான்ட்ராக்டர். இந்த கோயிலோட தேங்காய் கான்ட்ராக்டை நான் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நேர்த்தி கடன் பண்ண செதறி தேங்காய் சார். மூட்டை கட்டி நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன கவர்மெண்ட் அதிகாரியா உங்ககிட்ட காட்டுறதுக்கு? இல்ல கோயில் நிர்வாகத்துல ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நிர்வாக பொறுப்புல இருக்கீங்களா? அப்படி இருந்தா பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சார் ₹1,00,000 கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்படி போறவங்க வரவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க இந்த மூட்டையை அவுத்து காட்ட மாட்டீங்க? மாட்டோம் சார். நீங்க வேணா போய் அதிகாரியை கூட்டு வாங்க. நாங்க அவங்க கிட்ட திறந்து காட்டுறோம். உங்ககிட்ட எல்லாம் திறந்து காட்டணும்னு அவசியம் இல்ல. ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இருங்கடா அதிகாரியை கூட்டு வரேன். என்னங்க ம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல வேதா, சும்மா. மாப்பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க நிக்காம கோவில்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க. டேய் உங்களை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. இருங்க வரேன். அண்ணா எப்படிண்ணா? அது
தப்பிக்கணும்னு வச்சுக்க இந்த மாதிரி ஏதாவது தைரியத்தை வர வச்சுக்கணும்டா. வாங்கடா சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். இனி யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. சரிண்ணா. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? சாரி மேடம், குழந்தையோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். நர்ஸ் அவங்களோட பிளட் ரிப்போர்ட் டாக்டர் மேடத்தோட பிளட் டெஸ்ட் ஓகே, ரிப்போர்ட். செக் பண்றேன். சாரி மேடம், உங்களோட பிளட் குரூப்பும் குழந்தையோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகல. நீங்க டோனர் ஆக முடியாது. இன்னும் 1 ஹவர்ல சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லனா நிலைமை நம்ம கையை விட்டு போயிடும். வேற யாராவது டோனர் இருக்காங்களான்னு செக் பண்ணணும் நம்ம. கொஞ்சம் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க மேடம். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். எப்படியாவது நீங்க என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க. வெளியில இருந்து டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த டைம் லிமிட்குள்ள கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் a rare. வாய்ப்பே இல்ல. ஐயோ டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. அழாதீங்க. உங்களோடது மேட்ச் ஆகலனா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டோடது மேட்ச் ஆகும். உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. குழந்தைய காப்பாத்தணும்னா உங்க ஹஸ்பண்ட் இங்க வரணும். இன்னும் 1 hour டைம். அதுக்குள்ள சர்ஜரி பண்ணியே ஆகணும். டேய் யாராவது நம்மள பார்த்தாங்களா? இல்லண்ணா, யாரும் பார்க்கல. பார்க்கல. அப்படியே பார்த்தாலும் அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, சமாளிச்சிட மாட்டீங்களா? டேய் ஒரு ஆள்ல நம்ம சமாளிக்கலாம்டா. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் சமாளிக்க முடியுமா? ஆமாண்ணா. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காரு. நீ சந்தோஷமா தானமா இருக்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதான் முகத்திலே தெரியுதே. நான் சொல்றது அப்படியே பண்ணுமா? ம். ஓம் பிரகிருத்யே நமः புஷ்பத்துக்கு. ஓம் விக்ருத்யே நமः. ஓம் வித்யாயே நமः. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயே நமः. ஓம் ஸ்ரத்தாயே நமः. ஏதாவது ஒரு வழியில இந்த கல்யாணம் நின்றோன்னு பார்த்தா நிக்காது போல இருக்கு. ஓம் விபூத்யே நமः. ஓம் சுரப்யே நமः. ஓம் பரமாத்மிகாயே நமः. பொண்ணோட அப்பா வாங்க. இதோ வரேன். இத பொண்ணுகிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுங்க. எழுந்திரு. ஓம் தத்புருஷாய போய் கட்டிட்டு வித்மஹே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி கூட்டிட்டு போங்க. பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத் ஸ்வாஹா. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? டேய் மேடம் வராங்க. வாங்க மேடம். என்னாச்சு? வண்டியில ஏத்தியாச்சு மேடம். இடையில உங்க மாமனார் வேற வந்துட்டாரு. அவர் பாத்துட்டாரா? இல்ல மேடம், அவரை நாங்க சமாளிச்சு இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். ஐயோ நல்ல வேலை. அவர் மட்டும் பாத்திருந்தா இது ஒண்ணு போதும் கல்யாணத்தை நிறுத்த. நல்ல காரியம் பண்ணீங்க. மேடம் இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? சீக்கிரமா இவனை இங்க இருந்து கொண்டு போங்க. பக்கத்துல எங்க குடோன் ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போய் போடுங்க. சரிங்க மேடம். இவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு கூட தெரியல. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். போய் வண்டி ஏறா. சரிங்க மேடம் நீங்க கிளம்புங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். எதுவும் சொதப்பிட மாட்டீங்களே? நாங்க வேற எதுவும் பாத்துக்கிறோம் பிரச்சனை? மேடம். நீங்க பயப்படாதீங்க. ஓகே. டேய் வண்டி ஏறா.
டேய் என்னடா ஆச்சு? யோ என்னையா என்னாச்சு? கார் ஸ்டார்ட் ஆகல மேடம். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? ஐயோ சீக்கிரம் சரி பண்ணிட்டு கிளம்புங்கய்யா. மேடம் ஏதோ ஒரு பெரிய ரிப்பேர்னு நினைக்கிறேன். வரும்போதே கார் மக்கர் பண்ணுச்சு. ஆனா சமாளிச்சிட்டோம். இப்போ கரெக்டான டைம்ல வேலையை காட்டிடுச்சு மேம். ஐயோ என்னையா சொல்றீங்க? வேற ஏதாவது வண்டியை பிடிச்சி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. இங்க வரைக்கும் கொண்டு வந்தது பெரிய விஷயம். இன்னொரு வண்டியில மாத்தி எடுத்துட்டு போது ரொம்ப ரிஸ்க் மேடம். இப்போ என்னையா பண்றது?